அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சின்மய தீபிகை. பாடல் எண் 2. பரஞ்சுடராய் சின்மயமாய் பரம்பொருளாய் இலங்குகின்ற பரமஜோதி நிரஞ்சனனாம் வீஞை கற்றோன் இயற்றும் இந்திரஜாலமெனும் நிலத்தின் வன்மை தெரிந்து இதனை அகற்றாமல் கண்ட பல பொருட்காக சிந்தை செய்து திரிந்தனையே நெஞ்சே நீ என்று அறிவாய் பரமவெளி தேடுமாறே. இப்பாடலுக்கு ராமானந்த யோகியார் அருளிச் செய்த உரை. பரஞ்சோதியாகியும் ஞான வடிவாகியும் மேலான பொருளாகியும் விளங்கா நின்ற மேலான வெளியை உடைய நிரஞ்சனனாகிய வித்தை கற்று வல்லவன் செய்கின்ற இந்திர ஜாலம் என்று சொல்லுதற்குரிய இந்த நில உலகத்தின் வளத்தை அறிந்து இதனது சம்பந்தத்தை ஒழிக்காமல் காணப்பட்ட பல பொருட்களின் பொருட்டு சிந்தித்து திரிந்தாயே மனமே, பெருவெளியை தேடும் மார்க்கத்தை நீ எக்காலத்தில் அறியவிருக்கின்றாய். இப்பாடலுக்கு ராமானந்த யோகியார் அருளிச் செய்த உரையின்படி விளக்கம். பரஞ்சுடராக, அதாவது பெரிய சுடராகவும் ஞான வடிவமாகவும் எல்லா பொருட்களுக்கும் பெரிய பொருளாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதியாகிய பதி. அப்படிப்பட்ட அந்த பரமபதி, எல்லாம் தெரிந்து அறிந்திருக்கக்கூடிய அந்த பரமபதி இந்த உலகம் என்கின்ற இந்த மாயையாகிய இந்த நிலத்திலே அவன் இந்திரஜாலமாக பல படைப்புகளை படைத்திருக்கின்றான். ஒரு பறவை என்றால் அதிலே எத்தனை எத்தனை வண்ணங்கள், எத்தனை எத்தனை வடிவங்கள். ஒரு மரம் என்றால் அதிலே எத்தனை, இப்படி பல்வேறு வகையாக இந்திரஜாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வித்தையைப் போல இந்த நில உலகத்தை அவன் படைத்திருக்கின்றான், உயிர்களெல்லாம் பக்குவம் பெறும் பொருட்டு. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த உலகம் தோன்றி மறைகின்ற நிலையற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த பொருட்களின் மீது, இந்த இந்திரஜாலமாக இருக்கக்கூடிய தோன்றி மறைகின்ற இந்த பொருட்களின் மீது ஆசை வைத்து இந்த பொருளுக்காகவே திரிந்து கொண்டிருக்கின்றாயே மனமே, நீ எப்பொழுது இறைவன் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்தை பரமவெளியை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொள்ளுவாய், எப்பொழுது உனக்கு அந்த எண்ணம் தோன்றும் என்று தன்னுடைய மனத்தை பார்த்து தன்னுடைய அறிவு கேட்பதாக இந்த பாடலிலே முத்தையா சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். இதுபோலவே வள்ளல் பெருமானும் தன்னுடைய திரு அருட்பாவிலே பல இடங்களிலே நெஞ்சுக்கு இந்த அறிவுரையை கூறுவதாக, இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய பற்றை நீக்கி என்றைக்கும் இரவாத பெருவாழ்வை தரக்கூடிய இறைவனுடைய பற்றை பற்று என்று மனதுக்கு அறிவுரை சொல்லுவதாக பல இடங்களிலே அமைந்திருக்கின்றது. மகாதேவ மாலையில் கூட வள்ளல் பெருமான் பல இடங்களிலே இதை குறிப்பிடுகின்றார். இந்த உலக வாழ்வு வருகணத்து வாழ்ந்திடுமோ வீழ்மோ இந்த வாழ்வு என்று அறிஞரெல்லாம் வருந்த கேட்டும் அருகணைத்து கொள பெண்பேயெங்கே மேட்டுக்கடைத்திட வெண்சோரெங்கே ஆடையெங்கே இரு கண்ணுக்கு வியப்பெங்கே வசதியான இடமெங்கே என்று தேடி திரிந்தேன் அல்லால் ஒரு கணத்தும் உன்னை நினைத்தது உண்டோ உடையானே, எவ்வகை நான் உய்யுமாறே என்று வள்ளற்பெருமான் பாடிய அந்த அருட்பா இந்த பாடலுக்கு மிகச்சரியாக பொருந்துகிறது. எனவே வேண்டிய அளவிற்கு நாம் இந்த உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இறைவனுடைய திருவடி சிந்தையினராயிருந்து என்றைக்கும் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்கின்ற சித்தம் உள்ளவர்களாக இருப்பது நல்ல மெய்ஞான வாழ்வை அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதை இங்கு முத்தையா சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே நாமும் இந்த கருத்தை பின்பற்றுவோம். நமக்கு மெய்ஞான வாழ்வு சித்திக்கட்டும். நன்றி, வணக்கம்.